கடவுள் பூமியை படைத்தோடனே மரங்களை உருவாக்குறாரு. அப்போ காட்டு வழியில் ஆலமரத்தை உருவாக்குறாரு. இதுக்குன்னா அதுக்கு ஒரு சிறப்பு கொடுக்குறாரு. உன்னோட விழுதுகளை வச்சு நீ 1 கிலோமீட்டர் கூட வளர்ந்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா போருக்கு போயிட்டு வர்ற படை வீரர்கள் எல்லாம் அந்த ஆலமரத்து நிழலில் இளைப்பாறிக்கிட்டோம் அப்படின்னு செஞ்சு கொடுக்குறாரு. அப்போ அதில் சின்ன சின்ன பழங்களை படைக்கிறாரு. ஏன்னா கீழே இருக்கவங்க தலை உழுவக்கூடாதுன்னு. அதே பூசணிக்காய் அது மாதிரி இதை பூமாதேவி நீ தாங்கிக்க அந்த காய்கள்லாம் பெருசாக இருக்கட்டும், மக்கள் சாப்பிடட்டும்னு படைக்கிறார். ஆனால் மனிதன் இதை பார்த்துட்டு கேலி பண்ணுறான், அவரோட சூட்சுமத்தை புரிஞ்சிக்காமல். இந்த கொடியில் இவ்வளோ பெரிய காய், இவ்வளோ பெரிய மரத்தில் இத்தினூண்டு பழம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். கடவுளுக்கும் வந்துடுது, இருடா அவங்க ஒருத்தர் வீட்லேயும் ஒரு மரத்தை படைச்சி நீ மண்டையில் உழுவ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தென்னை மரத்தை படைச்சிட்டாரு. நீங்கள் பாருங்கள், வீடுகளில் தென்னை மரம் வச்சுருப்பாங்க, அடியில் போய் உட்காந்தா மண்டையில் போட்டுருவார் கடவுள். உண்டா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? காய் காய்ச்சிருக்கும் போது தென்னை மரத்துக்கு கீழே யாரும் நிற்க மாட்டாங்க பயந்துக்கிட்டு. சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.